வீடியோவில் வந்து பாரதியார் பற்றி பார்க்கலாம். 1904 வந்து சுதேசிமித்திரன் பத்திரிக்கையில் வந்து இவர் வந்து துணை ஆசிரியராக ஜாயின் பண்ணியிருப்பார். யார்? பாரதியார். அதுக்கப்புறம் தான் அவரோட பத்திரிக்கை வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை எல்லாமே துவங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். வங்கப் பிரிவினை எதிர்த்து வங்கத்தை பாராட்டி அவர் எழுதிய முதல் கவிதையை அப்பத்திரிகையில் வெளியிட்டார். அதாவது அந்த வங்கப் பிரிவினை இருக்குல்ல, அதுக்கு வந்து இவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார். அடுத்ததாக வங்கத்தை பாராட்டி ஒரு கவிதை எழுதியிருப்பார். இவரோட அந்த முதல் கவிதை, ஓகேவா? அதை வந்து அந்த சுதேசிமித்திரன் பத்திரிகையில் வெளியிட்டிருப்பார். எப்போ அப்படின்னா 1905 செப்டம்பர் 15 அப்போது வாரணாசி காங்கிரஸ் கூட்டத்தில் போய் கலந்துருப்பார். அங்கேருந்து வந்து திரும்பி வர வழியில் வந்து கல்கத்தாவில் போயிட்டு சகோதரி நிவேதிதாவை வந்து சந்திச்சிருப்பாங்க. அவங்க யாருன்னு பார்த்தோன்னா சுவாமி விவேகானந்தர் இருக்காங்களா, அவங்களோட சிஷ்யை தான் அவங்க. அடுத்ததாக வங்கப்பிரிவினை எதிர்ப்பிலே பிறந்த சுதேசி இயக்கத்தை ஆர்வத்தோடு வரவேற்ற பாரதியார். சுதேசி இயக்கத்தையும் இவர் வந்து வரவேற்றிருப்பார். அடுத்ததாக பங்கிம் சந்திரர் இருக்கார்ல, அவரோட வந்தே மதுரம் பாடலை வந்து தமிழ் மொழியில் வந்து மொழிபெயர்த்திருப்பார். அது மொழிபெயர்த்து எதில் வந்து வெளியிட்டிருப்பார்னா சக்கரவர்த்தி ஒரு மாத இதழ், அது இவரோட தான், அதில் வந்து வெளியிட்டிருப்பார். தாயே வந்தே மாதரம் என்ற பாடலையும் வந்து புனைந்திருப்பார். ஜி. சுப்பிரமணிய ஐயர் சுதேசி இயக்க வளர்ச்சிக்கான நிதி திரட்டும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்ட போது அவரது நடவடிக்கையை ஆதரித்தும் பாராட்டியும் இந்தியா பத்திரிகையை எழுதினார். ஜி. சுப்பிரமணிய ஐயர் இருப்பார்ல, சுதேசி இயக்கத்துக்காக வந்து நிதி திரட்டியிருப்பார். அவரை வந்து ஆதரித்து வந்து இந்தியா பத்திரிகையில் வந்து இவர் எழுதியிருப்பார். வஉசி வாங்கிய கப்பல்கள், இந்த SS லாவா கலியோ இருக்குல்ல, அதை வந்து பாரதி தேவி பெற்றெடுத்த 2 தவ புதல்வர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வர்ணித்திருப்பார். ஏதோ அந்த 2 கப்பல்களையும். தமிழ்நாட்டு தீவிரவாதிகளின் பிரதிநிதியாக திகழ்ந்தவர் பாரதியார். அவரது இந்தியா பத்திரிகை தீவிரவாத கட்சியினில் ஒரு போர் முரசாக ஒழிச்சிருக்கு. 1906 டிசம்பர் மாதம் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் வந்து கலந்திருப்பார் பாரதியார். அந்த கூட்டத்தில் வந்து என்னென்னா ஸ்டெடட் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயரை வந்து தலைவராக நியமிக்கணும்னு வந்து மிதவாதிகள் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து இவர் அதை வந்து ஒரு மூடத்தனம், ஒரு ஆங்கிலேயர் எப்படி தலைவராக நியமிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அதே போன்று தீவிரவாதிகள் வெளிநாட்டு பொருட்களை புறக்கணிக்க வேண்டும் என்று கல்கத்தா காங்கிரஸில் கொண்டு வந்த தீர்மானத்தை எதிர்த்த மிதவாதிகளையும் சாடினார். இவங்க வந்து தீவிரவாதிகள் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, நம்ம வந்து அந்த வெளிநாட்டு பொருட்கள்லாம் உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு வந்து மிதவாதிகள் வந்து எதிர்ப்பு தெரிவித்திருப்பாங்க. அதை வந்து இவர் வந்து இது ஒரு மூடத்தனம்னு சொல்லியிருப்பார். தென்னகத்துக்கு வருகை தந்த வங்கத்து தீவிரவாதியான பிபின் சந்திரபாலரை பாரதியார் ஆந்திராவுக்கு சென்று சந்தித்து சென்னைக்கு அழைத்து வந்தார். வங்கத்து தீவிரவாதிகள் தலைவர்னு யாரை சொல்லுவாங்கன்னா பிபின் சந்திரபாலர் தான் சொல்லியிருப்பார். அவர் வந்து இவர் போயிட்டு ஆந்திராவுக்கு போயிட்டு சென்னைக்கு அழைச்சிட்டு வந்திருப்பார். எப்போன்னா 1907 மே மாதம். லாலா லஜ்பதி ராய் வந்து கைது செய்து சிறையில் அடைச்சிருப்பாங்க. அதுக்கு வந்து அரசாங்கத்தை கண்டித்தும் ராயை வந்து லாலா லஜ்பதி ராய் இருக்கார்ல, அவரோட தியாகத்தை பாராட்டியும் வந்து லஜபதி ராய் துதி, லஜபதி ராய் பிரபாவம் என்ற கவிதைகளே புனிதார். 2 கவிதை என்னென்னா லஜபதி ராய் துதி, லஜபதி ராய் பிரபாவம். மிதவாதிகளை கேலி செய்தும் தீவிரவாதிகளை புகழ்ந்தும் நிறைய பாடல்கள் வந்து பாடியிருக்காரு. காங்கிரஸ் கூட்டத்தில் தான் வந்து மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் சண்டை வந்திருக்குமா, அதை பற்றி நிறைய விரிவாக வந்து எழுதியிருக்காரு. எங்கள் காங்கிரஸ் யாத்திரை என்ற நூலை வெளியிட்டார். இவர் எந்த நூல் அப்படின்னா எங்கள் காங்கிரஸ் யாத்திரை அப்படிங்கிற நூலை வெளியிட்டிருக்காரு. புதிய கட்சியினரின் கோட்பாடுகள் என்ற திலகரின் ஆங்கில சொற்பொழிவை தமிழில் மொழிபெயர்த்தார். என்னது? புதிய கட்சியினரின் கோட்பாடுகள். தேசிய தீவிரவாதிகள் கட்சியின் தென்னக செயலாளரான வஉசி. தென்னக செயலாளர்னு யாருன்னா வஉசி. அவர் வந்து தீவிர பிரச்சாரத்திலையும் போராட்டத்திலையும் ஈடுபடுத்த போது அவர் வந்து நெல்லை கலெக்டர் விஞ்ச் வந்து பார்க்குறதுக்கு கூப்பிட்டுருப்பாரா. அதை பற்றி இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, தேசபக்தனுக்கு ஆங்கிலேயன் சொன்னது, ஆங்கிலேயனுக்கு தேசபக்தன் சொன்னது என்ற தலைப்பில் வந்து பாடியிருப்பார். யார்? நெல்லை கலெக்டர் விஞ்சும் அந்த வஉசியும் சந்தித்ததை பற்றி. அதுக்கப்புறம் இந்த வஉசி சிவாவை வந்து கைது செய்து சிறையில் அடைச்சிருப்பாங்களா. அவங்க மீது வழக்கு தொடரப்பட்ட போது பாரதியார் நெல்லையிலே தங்கியிருந்து பல நாட்கள் நீதிமன்றத்திற்கு சென்று வழக்கு விசாரணை வந்ததோடு இல்லாமல் வஉசி சிவா ஆகியோருக்கு சார்பாக சாட்சி சொல்லவும் தயாராகி இருந்தார். இப்போ அவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்தோன்னா கைது செஞ்சுருப்பாங்களா. அவங்க வழக்கு விசாரணைக்கெலாம் போயிட்டு வராரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சாட்சி சொல்கிறதுக்கும் வந்து ரெடியாக இருந்திருக்காரு. வழக்கு முடிந்த பின் இவருக்கு பார்த்தோன்னா வஉசிக்கு 40 வருஷமும் சிவாவுக்கு வந்து 10 ஆண்டு சிறை தண்டனை வந்து தந்திருப்பாங்க. யார் கொடுத்துருப்பாருனா நீதிபதி பின்ஹேயின், ஓகேவா. அதை எதிர்த்திருப்பார் பாரதியார். அதற்காக இந்தியா பத்திரிகை ஆசிரியரை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்தியாவோட அந்த
அந்த இந்திய பத்திரிகை ஆசிரியர் அவரை கைது செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க. அதோட ஆசிரியராக யார் இருந்திருப்பார் அப்படின்னா ஸ்ரீனிவாசன். அவரை வந்து கைது செய்து ஒரு 5 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து சிறை தண்டனை தவிர்க்கணும்னு சொல்லிட்டு இவர் வந்து புதுச்சேரிக்கு வந்து போயிருப்பார். எப்போன்னா 1908 ஜூன் மாதம் வந்து புதுச்சேரிக்கு போயிருப்பாரா. தனது 27 வயதில் எத்தனை வயசுக்கு வந்து புதுச்சேரிக்கு போயிருப்பாருன்னா 27 வயசில் வந்து அங்கே போயிருப்பார். புகுந்து பாரதியார் சிதம்பரனாரும் சிவாவும் சிறையில் கொடுமைப்பட்டதை அறிந்து பாடியிருக்கார். அவங்க 2 பேரும் சிதம்பரனார் சிவா இருக்காங்களா, அவங்க 2 பேரும் வந்து சிறை தண்டனை பற்றி ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு பாடியிருப்பார். இந்தியாவிற்கு பிரிட்டிஷார் வழங்கிய மார்லி மின்டோ அந்த வந்து 1909 கொண்டு வந்திருப்பாங்க மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸை. அதுக்கு வந்து கேலி செஞ்சுருப்பார். அதை வாஞ்சிநாதன் வந்து ஆஷை வந்து கொலை செஞ்சுருப்பாங்களே, அதை வந்து இது வந்து ஒரு துரதிர்ஷ்டமான சம்பவம், எதிர்பாராத விபத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். ஏன் அப்படி சொல்லியிருப்பாருன்னா இவருக்கு வந்து அரசியல் கொலையிலையும் அந்த ஆயுத புரட்சியிலையும் வந்து நம்பிக்கை இருந்திருக்கார். ஓகேவா. புதுவை வாசம் பாரதியாரை என்னவா மாற்றிருக்குன்னா ஒரு தேசிய கவிஞராக, ஒரு இலக்கிய படைப்பாளியாக, உரைநடை கட்டுரையாளர், தத்துவ ஞானி, மனிதாபிமானி, மன முனிவராக மாற்றிருக்குங்கிற. புதுச்சேரியிலேருந்து வந்து தமிழ்நாட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு பாரதியார் வரும்போது அவரை வந்து கடலூர்லேயே வந்து கைது செஞ்சுருப்பாங்க. எப்போன்னா 1918 டிசம்பர் மாதம் வந்து கைது செஞ்சுருப்பாங்க. கொஞ்ச நாளில் சிறையில் அடைக்கப்பட்டோன்னே அவருக்கு நோய் வாய்ப்பட்டிருக்கும். அதனால் ஒரு சில வாரங்களில் வந்து நிபந்தனை பேரில் வந்து அவரை விடுவிச்சிருப்பாங்க. 1919 மார்ச் மாதம் தான் அந்த ரவுலட் சத்தம் போட்டிருப்பாங்களா, அதை எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாட்டு தலைவர் கூட காந்தி வந்து பேசுகிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாரா. அப்போது வந்து பாரதியார் வந்து காந்தியை வந்து சந்திச்சிருப்பார். மிதவாதியான பாரதியார் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிதவாதியாக இருந்திருக்கார், அப்புறம் தீவிரவாதியாக மாறியிருக்கார், அப்புறம் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு அகிம்சாவாதியாக வந்து மாறியிருப்பார். யார் நம்ம பாரதியார். தம் வாழ்நாளில் ஒருபோதும் பயங்கரவாத செயல்களுக்கு இடமளிக்கக்கூடாது, அந்த பயங்கரவாத செயல்களுக்கு இடமளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட கருத்தில் வந்து கொண்டு வந்தார். யார் அப்படின்னா பாரதியார். இதை வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னா வெங்கட்ரமணன் வந்து சொல்லியிருப்பார். அவரது தேசபக்தி பாடல்கள் மக்களிடையே நாட்டு விடுதலை உணர்ச்சி பெருக்கை ஏற்படுத்தினர். தேங்க்யூ.